சென்னை எண்ணூரில் பாறைகளில் படிந்துள்ள எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, எண்ணூர் பகுதியில் சுற்றுச்சூழல் இப்ப எப்படி இருக்கு? அந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியை யார் மேற்கொண்டிருக்காங்க? மேலும் அந்த பணி எந்த அளவிற்கு இப்ப நடைபெற்று இருக்கு லாவண்யா? எண்ணூர் துறைமுகத்தில் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தின் காரணமாக கசிந்த எண்ணெய் படலம் அதிக அளவில் கடற்பகுதியில் இருந்தது. இதனை நீக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வந்தது. குறிப்பாக இதுவரை 200 டன் எண்ணெய் மற்றும் மண் கலந்த அந்த தார் போன்று இருக்கக்கூடிய அந்த கசடை நீக்கி இருக்கிறது. ஆனால் பாறைகள், அதாவது எண்ணூர் பகுதியில் பொறுத்தவரையில் தூண்டில் வலைகள் அமைக்கப்பட்டு கடல் சீற்றத்தை தடுப்பதற்காக தூண்டில் வலைகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் பாறைகளில், அதாவது எண்ணூர் பகுதியில் பொறுத்தவரையில் தூண்டில் வலைகள் அமைக்கப்பட்டு கடல் சீற்றத்தை தடுப்பதற்காக தூண்டில் வலைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த தூண்டில் வலைகளில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் மீது அதிக அளவில் எண்ணெய் படலம் படிந்திருக்கிறது. இதனை நீக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதற்கு அவர்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த முறையானது பார்த்தோம் என்றால், நன்னீரை அதிக அளவில் வெப்பத்திற்கு கொதிக்க வைத்து அந்த கொதிக்கும் நீரை வேகமாக, அதாவது ஹாட் வாட்டர் வித் ஹை ப்ரெஷர் எனக்கூடிய கொதிக்கும் நீரை வேகமாக அந்த பாறைகள் மீது செலுத்துவதன் மூலம் இந்த எண்ணெய் படலமானது நீக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு 4 மோட்டார்கள் மூலமாக இந்த நன்னீரை சுடுநீராக்கி அதனை வேகமாக பாறைகள் மீது செலுத்தக்கூடிய அந்த முறையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் 4 பேர் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பணிகளை முற்றிலுமாக, அதாவது தங்களுக்கான உரிய பாதுகாப்பின் மூலமாக மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கொதிக்கும் நீர் என்ற காரணத்தினால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதும், அதே போன்று இங்கு பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வரக்கூடாது என்றும் கடலோர காவல் படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான உரிய பாதுகாப்பினையும் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் படலத்தை நீக்குவதற்கான பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த நன்னீர் தொட்டிகள் 2 தொட்டிகள் இந்த பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக 4 மோட்டார் பம்புகள், அதாவது 4 பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மோட்டார் பம்புகள் மூலமாக நன்னீரை சுடுநீராக்கும் முறையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் மூலமாக இந்த மோட்டார் அதிக குதிரை திறன் கொண்டிருக்கக்கூடிய இந்த மோட்டார் மூலமாக பாறைகள் மீது இருக்கக்கூடிய அந்த படலத்தை நீக்கும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தூண்டில் வலைகளில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் படலத்தை நீக்குவது மிகுந்த சிரமமான ஒரு காரியமாக இருப்பதாக இங்கு கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மேலோட்டமாக இருக்கக்கூடிய இந்த தூண்டில் பாறைகள் மட்டுமல்லாமல் உள்பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகளிலும் அதிக அளவில் எண்ணெய் கசடுகள் தேங்கி இருக்கின்றன. அதனை நீக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படும் என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய மீனவ மக்களை பொறுத்தவரையில் தங்களுடைய வாழ்வாதாரம் பெரும் அளவில் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் படலத்தை விரைவாக நீக்குவதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ச்சியாக இது போன்று எண்ணெய் படலங்கள் இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த பகுதியில் நம்மால் பார்க்க முடிகிறது. லாவண்யா, அங்கு நடைபெறக்கூடிய பணி குறித்து விரிவா சொன்னீங்க. இந்த பணி எப்ப நிறைவடையும்? அது பத்தின தகவல் ஏதாவது இருக்கா லாவண்யா? லலிதா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 4 மோட்டார்களை கொண்டுதான் இந்த பணியானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவாக முடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய மீனவ மக்கள் கோரிக்கை முன்வைத்து வருகிறார்கள். அதாவது கடந்த 28ஆம் தேதி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விபத்தானது 20 நாட்கள் கழித்து தற்பொழுது வரை முழுமையாக எண்ணெய் படலம் நீங்கப்படாமல் இருப்பது மிகுந்த ஒரு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது எண்ணெய் படலம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடல் வகையை சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகளை மக்கள் அதிகம் வாங்காத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. மீன் உணவுகளை உண்பதில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது என்று பல்வேறு விழிப்புணர்வுகளை அரசு மேற்கொண்டிருந்தாலும் மக்களுடைய அந்த பயத்தையும் அச்சத்தையும் போக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 4 மோட்டார்கள் கொண்டுதான் இந்த பணியானது, அந்த எண்ணெய்
படலத்தை அகற்றும் பணியானது வந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் விரைந்து இந்த பணியை வந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுகிறது. இந்த 4 மோட்டார்கள் கொண்டு இந்த பணிகள் வந்து மேற்கொள்ளக்கூடிய காரணத்தினால் தூண்டில் வலைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் தான் முதற்கட்டமாக எண்ணெய் படலத்தை அகற்றும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே பகல் நேரத்தில் மட்டும்தான் இந்த பணியானது வந்து மேற்கொள்ள முடியும், இரவு நேரத்தில் வந்து மேற்கொள்ள முடியாது. எனவே வந்து சூரிய ஒளி இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டுமே வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் எவ்வளவு நாட்கள் எடுக்கும் என்பதை வந்து தற்போது வரை உறுதியாக சொல்ல முடியவில்லை, கணிக்க முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விரைந்து செயல்படுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உரிய முறையில் இதற்கான நிவாரணமும் அதே போன்று உரிய முறையில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்கக்கூடிய வகையில் அரசு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் மீனவர்களிடையே வலுக்கிறது. லலிதா, எண்ணூர் பகுதியில் சுற்றுச்சூழலை மீட்டெடுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பணி குறித்து விரிவாக விளக்கியமைக்காக நன்றி லாவண்யா.